ஸோ நீங்கள் தமிழில் பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க. ஸோ நம்ம முன்னாடி இருக்க பைக் அந்த பைக் தான், ஃபுல்லி மாடிஃபைடு டாமினர் 400 தான். ஸோ இன்றைக்கி நம்ம கூட வந்து நம்ம சபரீஷ் ப்ரோ இருக்காங்க. ஹாய் ப்ரோ. ஹாய் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சூர்யா. ஓகே, ஸோ பைக் வந்து ஃபுல்லாகவே ரெடி பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ. நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், பெங்களூரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். சூப்பர். பைக் வந்து பேஷன், பட் அந்த டைம்லலாம் வாங்க முடியல. கல்யாணம் ஆகி குழந்தெல்லாம் பிறக்கிறதுக்கு ஒரு 20 days முன்னாடி தான் வாங்கினேன் ஃபஸ்ட்டு பைக் இது. வா வா வா. இப்போ வாங்கிது எவ்வளோ நாள் ப்ரோ ஆச்சு? ஸோ இது ஆல்மோஸ்ட் 2017 Jan. ஸோ கணக்கு போட்டு பார்த்தா ஒரு ஆல்மோஸ்ட் 8 years. 8 years ஓல்டு பைக் தான் நம்ம கூட இருக்குது. வாங்குறப்போ என்ன கலரில் இருந்தது? இப்போ என்ன வாங்கினப்போ ஒயிட், ஆக்சுவலாக டாமினர் ஒயிட் கலர் ஃபஸ்ட் எடிஷன், ஃபஸ்ட் டே. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓகே. ஸோ பைக்கை பற்றி எதுவுமே தெரியாமல் ஒரு பைக் வாங்கினாலும் நான். ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த பைக்கை வந்து மாடிஃபை பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பார்த்துருக்க அதிகமாக சான்ஸே இல்லை. ஸோ நானுமே வந்து இதுக்கு முன்னாடி இது மாதிரி பார்த்ததில்லை. ஸோ அந்தளவுக்கு பண்ணியிருக்காங்க. புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது என்ன பைக்குன்ற ஒரு டவுட் இருக்கும். இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி வண்டி வெளியெல்லாம் எடுத்துகிட்டு போயிருப்பீங்க. ஸோ ரியாக்ஷன்லாம் எப்படி இருக்குது பார்க்குறவங்க? ரியாக்ஷன் வந்து சின்ன குழந்தைங்கள்லாம் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு அப்படியே வாவ் அப்படிம்பாங்க. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பெரியவங்களாம் பார்க்கும்போது வந்து பக்கத்தில் வந்து பார்த்துட்டு BMW மாதிரி இருக்கே அப்படிம்பாங்க. GS மாதிரி இருக்கு பஜாஜ்னா அப்படிம்பா, ஓகே பஜாஜா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஓகே, இப்போ இது மாடிஃபை பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு? 2021 அப்படியே லைட்டாக அப்கிரேட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. ஸோ 1 year ஆச்சு அப்படியே ஒவ்வொன்றா வாங்கி வண்டிக்கு எதெல்லாம் நல்லா இருக்கும்னு பார்த்து வாங்கினதில் 2022 செப்டம்பரில் ஆல்மோஸ்ட் டன். சூப்பர் சூப்பர். ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து ஃபுல் டீட்டெயிலாக என்னென்ன மாடிஃபை பண்ணியிருக்காங்க, மாடிஃபை பண்ண எவ்வளோ காஸ்ட் ஆச்சு, ஸோ மாடிஃபை பண்ணதுக்கப்புறம் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு, இது மாதிரிலாம் பல கொஸ்டின்ஸ் வந்து ப்ரோ கிட்ட கேட்க போகிறோம். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும். அதே மாதிரி நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சீக்கிரம் வந்து 100K வந்து ரீச் பண்ண போகிறோம். ஸோ இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, யூடியூப்லேயும் சரி, ரெண்டுலேயுமே 100K ரீச் பண்ண போகிறோம். பேஜை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே ப்ரோ, வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு உங்களுக்கு மாடிஃபிகேஷன் பண்ணணுன்னு எப்படி ஐடியா வந்துச்சு? ப்ளஸ் டாமினர் வாங்கிட்டு டாமினர் தான் மாடிஃபை பண்ணணுன்னு எப்படி ஐடியா வந்தது? அப்படிலாம் இல்லை, ஆக்சுவலாக எனக்கு ஒரு சூப்பர் பைக் வாங்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. ஓகே. ஸோ 2017 அந்த டைமில் Yamaha R3 தான் ஓரளவுக்காக இருந்துச்சு. ஆமாம் ஆமாம், அந்த டைமில் R3 வந்து ஒரு மட்டும்தான் இருந்துச்சு. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக, அது பட்ஜெட்னால விச் மீன்ஸ் இட்ஸ் ஆல்மோஸ்ட் 4 lakhs வந்துச்சு. ஆமாம். ஸோ ஒரு 4 lakh கொடுத்து கண்டிப்பாக நான் வண்டி வாங்க மாட்டேங்கிற டெசிஷன் எடுத்துட்டேன். அந்த டைமில் தான் இது ரிலீஸ் ஆச்சு. ஓகே. ஸோ டாமினார் அந்த டைமில் ஒரு 1.75 lakhsல ஆன் ரோட் ப்ரைஸ் அன்னைக்கு. ஸோ அதாவது எனக்கு கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு, அதனால தான் எடுத்தேன். மற்றபடி பைக்கை பற்றி எதுவுமே தெரியாது. ஸோ எடுத்ததுக்கப்புறம் ஓட்டிகிட்டு இருந்தேன், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. 400cc ஐ யூஸ் டு ட்ராவல் டு பெங்களூருக்கும் பண்ணிகிட்டு இருந்தேன். நல்லா இருந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் லேட்டராக சரி வண்டி அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சின்ன கால்குலேஷன் போட்டால் எல்லாமே 9 lakhs 10 lakhsல இருந்துச்சு. சரி நம்ம வண்டியில் என்ன பண்ணலாம்? அப்போ டாமினார் வந்தப்போ டாமினாரோட மாடிஃபிகேஷன் தான் ஃபஸ்ட் எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. வண்டி மாடிஃபை பண்ணணும்னா இது வைக்கலாம், விண்ட்ஷீல்டு வைக்கலாம். விண்ட்ஷீல்டுக்குன்னு கார்பன் ரேசிங் ஒரு கம்பெனி அப்போ தான் வந்துச்சு பெங்களூரில். ஓகே. விண்ட்ஷீல்டு அவங்ககிட்ட தான் வாங்கினேன். ஸோ அப்போ தான் எல்லாமே டாமினாருக்கு அப்படியே ஆக்சசரிஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சது. சரி ஓகே, நம்ம ஏன் இதை அப்டேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது கேரளாவில் ஒரு டிசைனர் இருந்தார், வேன் ஹெல்சின்னு சொல்லிட்டு, பிரதர் மாதிரி அவர். ஸோ அவர்கிட்ட வந்து சும்மா ஒரு சஜஷன் கேட்டேன், வண்டி அப்கிரேட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஓகே ப்ரோ பண்ணிக்கலாம், நான் பெயிண்டிங் பண்ணித்தரேன் அப்படின்னாரு. ஓகே ஷியோர் அப்படின்ட்டு எனக்கு வந்து BMW மாதிரி தான் வேணும் ரிக்வஸ்ட் பண்ணேன். அவர் அண்ணா வேண்டாண்ணா, நான் ஆல்ரெடி அது 10-15 பண்ணிட்டேன், நீங்கள் வேறு ஏதாவது சொல்லுங்கள். இல்லை எனக்கு அதுதான் வேணும்னு சொல்லி கேட்டு மாடிஃபை பண்ணேன். அப்புறம் ஆட்டோலாக்னு சொல்லிட்டு பூனேயில் இருக்காங்க. ஓகே. அவங்ககிட்ட இந்த ஆக்சசரிஸ் வாங்கினேன். ஸோ ஆட்டோலாக் கிட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ டாமினார் இந்த மாடிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து எவ்வளோ நாள் ஆச்சு? முடியுங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? ஆல்மோஸ்ட் 1.5 years ஆச்சு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணேன். ஆமாம், நான் வண்டிக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கக்கூடாது, ரொம்ப வண்டிக்கு விட ஜாஸ்தியாக இருக்கக்கூடாதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றா பார்த்து பண்ணேன். ஓகே. இதில் வந்து நிறைய அக்சசரிஸ் போட்டிருக்க மாதிரி இருக்குது. ஸோ நிறைய கிட்டெல்லாம் வேறு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த கிட்டெல்லாம் ஆல்ரெடி ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கா, இல்லை இதுக்காகவே ஸ்பெஷலாக நம்ம ரெடி பண்ணதா? எவ்வளோ காஸ்ட் ஆச்சு இதுக்கெல்லாம்? எதுவுமே ஸ்பெஷலாக ரெடி பண்ணல. நான் வேணால் ஸ்டார்ட் ஃப்ரம் த பிகினிங். நான் ஃபஸ்ட்டு இந்த வைசர் போட்டேன், கார்பன் ரேசிங்லேருந்து, பெங்களூரில் இருக்காங்க. ஸோ இது ஒரு 1.5K வரும். என்னன்னா பெனிஃபிட் என்னென்னா, இது இல்லாமல் நான் வந்து பெங்களூர் போயிட்டு வந்தால் ரொம்ப ஷோல்டர் பெயின்லாம் காற்று ஏர்லாம் டேரெக்டாக அடிக்கும் ஷோல்டர்ஸ்லாம். இது நான் போட்டுட்டு நான் ரைட் பண்ணும்போது ரொம்பவுமே டயர்டாக இல்லை. ஓகே, ஐ வாஸ் வெரி ஹாப்பி வித் தட். ஸோ இது போட்டேன். அதுக்கப்புறம் நம்ம லூவியான்னு சொல்லிட்டு இண்டஸ்ட்ரீஸ்னு சொல்லிட்டு நம்ம கோயம்புத்தூரில் இருக்காங்க, அவங்கள்ட்ட ஹேண்டில் பார் ரேசர் போட்டேன். ஓகே,
ஹேண்டில் பார் வந்து ரைஸ் பண்ணி கொஞ்சம் மேலே. எஸ் கரெக்ட். ஓகே. ஸோ அது போட்டேன். அது போட்டதில் டோட்டலாக வண்டியே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஜாலியாக க்ரூஸ் பண்ணிட்டு போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரீயாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் டாப் பாக்ஸ் வாங்கினேன். ஓகே. ஏஎஸ்ஜியோட டாப் பாக்ஸ் வாங்கினேன். ஸோ இந்த டாப் பாக்ஸ் வாங்கினதுக்கப்புறம் தான் சரி நம்ம இன்னும் எல்லாமே நிறைய அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான். இல்லை டாப் பாக்ஸ் இந்த இதெல்லாம் நீங்கள் வச்சதுக்கப்புறம் தான் வண்டி இன்னுமே கொஞ்சம் ரொம்ப ப்ராடாக பெருசாக இருக்க மாதிரி ஒரு லுக் இருக்கு. ஓகே ப்ரோ, இதோட காஸ்ட் எல்லாம் எவ்வளோ வந்துச்சு நீங்கள்? டாப் பாக்ஸ் எனக்கு ஒரு 9K என்னமோ வந்துச்சு. ஓகே. சைட் பாக்ஸ் தான் கொஞ்சம் காஸ்ட்லியாக வந்துச்சு. எனக்கு 23 என்னமோ வந்துச்சு. இது இப்போ இல்லை ஆக்சுவலாக, நான் இப்போ மார்க்கெட்டில் இல்லை. அப்போ டெல்லியில் வந்துட்டு ஒரு ஹெல்மெட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஷாப், அவங்க தான் அது வித்துட்டு இருந்தாங்க. ஓகே. அவங்ககிட்ட ஆன்லைனில் பார்த்துட்டு வாங்க. வேற வந்து கிராஷ் கார்டுலாம் போட்டிருக்கீங்க. ஸ்க்ராட்ச் கார்டு இதெல்லாம் வந்து எங்கள் ஃப்ரெண்டு பென்டோன்னு சொல்லிட்டு பொள்ளாச்சியில் இருக்காரு. ஊட்டி பையன். ஸோ அவர் பொள்ளாச்சியில் படிச்சுட்டு இருக்காரு. ஸோ அவரோட சஜஷனில் தான் இதெல்லாம் வாங்கினேன். ஸோ அவரு சொன்ன இதான் இந்த லைட்டு, ஃபாக் லைட்ஸ், ஃபாக் லைட்ஸ் இதுவும் போடுங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சஜஸ்ட் பண்ணது. அது வேற டிஆர்எல்ஸ் எதுவும் இதில் போட்டிருக்கீங்களா முன்னாடி? அதெல்லாம் எதுவும் பெருசாக போடல. இது ஒரு 2 மட்டும்தான் பண்ணுவேன். ஓகே. பெயிண்டிங் வந்துட்டு இது என்ன பெயிண்டிங்னா ஒயிட் நாய்ஸ் கஸ்டம்ஸ்னு சொல்லிட்டு கொச்சினில் இருக்காங்க. ஓகே. ஸோ அவங்க வந்து எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. ஆக்சுவலி இது வந்து ஸ்டிக்கர்ஸ் இல்லை, ஃபுல்லாக பெயிண்ட் தான். பெயிண்ட் தான். ஸ்டென்சில்ஸ் யூஸ் பண்ணி, ஸ்டென்சில்ஸ்னு சொல்லுவாங்க, அது யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணாங்க. நீங்கள் நீங்கள் நார்மலாக வீடியோவில் இப்போ பார்க்குறப்ப எப்படி இருக்கும்னா, லைக் இப்போ நார்மலாக ஒயிட் கலர் பெயிண்ட் அடிச்சுட்டு அது மேலே இந்த மாதிரி ரேப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளியர் கோட் அடிப்பாங்க. ஸோ அப்படி தான் இருந்துச்சு, நானும் அப்படி தான் நினச்சேன். பட் அவங்க அப்படி பண்ணல, ஃபுல் அண்ட் ஃபுல் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஒயிட் தனியாக, ரெட் தனியாக, ப்ளூ தனியாக, பிளாக், இது எல்லாமே பெயிண்ட் பண்ணி அதுக்கு மேலே கிளியர் கோட் கொடுத்துருக்காங்க. அதனால தான் லுக் வைஸ் ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. கிட்ட இருந்து பார்க்குறப்ப டச் பண்ணுறப்ப இதுக்கு டைம் எடுத்துக்கிட்டாங்க. எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 monthsலேருந்து 2 months வரைக்கும் எடுத்தாங்க. இந்த கிட் எவ்வளோ வந்துச்சு நீங்கள் முன்னாடி? அது 18,500 நினைக்கிறேன் ஆக்சுவலாக, ஆட்டோலாகோட கிட்டு. ஓகே. அது 18,500 வித்தவுட் பெயிண்டிங்கில். அது இல்லாமல் அப்படியே அவங்களோட நார்மல் கலரில் தான் கொடுப்பாங்க. நம்ம அதுக்கேற்ற மாதிரி பெயிண்ட் பண்ணி. ஓகே. சரி, சப்போஸ் உங்கள்கிட்ட ரெட் கலரில் டாமினார் இருக்குன்னா அவங்ககிட்ட சொன்னாங்க ரெட் கலர் கொடுப்பாங்க. ஓகே. பிளாக் கலரில் வேணும்னா பிளாக். ஸ்டாக்ல வர கலருக்கு ஏற்ற மாதிரி, ஸ்டாக்ல வர கலருக்கு ஏற்ற மாதிரி அவங்க கிட்ட கிட் இருக்கும், மோஸ்ட்லி இருக்கும். ஓகே. வேற என்னென்ன ஆட் பண்ணிருக்கீங்க? ஃபாக் லைட் போட்டிருக்கீங்க, கிட்டு போட்டிருக்கீங்க, கிராஷ் கார்டு போட்டிருக்கீங்க, வேற வந்து இது போட்டிருக்கீங்க. நமக்கு இது டாமினாரோட ஸ்டாக்ல வர்றது. இப்போ வருது லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் வருது இது. ஓகே. ஸோ அதோட வாங்கி போட்டிருக்கேன். வேற என்ன, வேற ஒன்றும் பெருசாக இல்லை. வேற சின்ன சின்ன ஐட்டங்கள், லெக் ரெஸ்ட். ஓகே. பில்லியன் எல்லாம் எப்படி இருக்கு? பில்லியன் வந்து ஒய்ஃப் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் போகணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அதனால இது இப்போ பாக்ஸெல்லாம் வச்சதுக்கப்புறம் ரெஸ்ட்டில் சாஞ்சிட்டே அப்படியே ஜாலியாக போகலாம், நல்லா ரெஸ்ட் எடுக்கும். ஓகே. லாங் எங்கே எடுத்துகிட்டு போயிருக்கீங்க? லாங்குன்னு பார்த்தா நம்ம தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா இதுக்குள்ளே தான் சுற்றியிருக்கேன் பெருசாக. ஓகே. இப்போ வண்டி எவ்வளோ ஓடி இருக்கு இப்போ வரைக்கும்? சொன்னால் நம்ப மாட்டீங்க, 40 தான் ஓட்டியிருக்கேன். 40,000 தான் ஓடி இருக்கா? ஆமாம், ஆல்மோஸ்ட் 8 yearsல 40 தான் ஓட்டியிருக்கேன். நான் வெளியே எடுக்கிறதா இருந்தால் மட்டும் தான் எடுப்பேன். ஓகே. மற்றபடி எனக்கு ஒரு இதை விட ஒரு லோக்கல் ஓட்டருக்கு ஆக்டிவான்னு சொல்லி ஒரு பெரிய பைக் வச்சுருக்கேன். ஸோ அதான் பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்ச. லாங் எங்கேயா போகிறதா இருந்தால் மட்டும்தான் இதை எடுப்பேன். மெயின்டெனன்ஸ்லாம் எந்த மாதிரி? மெயின்டெனன்ஸ் எனக்கு வந்து என்ன கேட்டால் நான் 40 ஓட்டியிருக்கேன், 0ன்னு தான் சொல்லுவேன். ஓகே. பெர் இயர்லி சர்வீஸ் மட்டும்தான் எனக்கு, மற்றபடி ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே. இப்போ லாங் எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி என்ன மாதிரி மெயின்டெனன்ஸ் பண்ணுறீங்க? லாங் எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி நான் அந்த செயினுக்கு மட்டும் லூப் அடிப்பேன், காற்று செக் பண்ணிக்குவேன், அவ்வளோதான். வேற ஒரு மெயின்டெனன்ஸ் இல்லை ஆக்சுவலாக. அது ப்ரோ வந்து சும்மா நார்மலாக சிட்டிக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த மாதிரி பேசிக்காக தான் சொல்கிறது அவ்வளோ. ஏன்னா டாமினாரை பொறுத்தவரை வந்து பக்காவாக இருக்கும், டூரிங் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் இஸ் 0 ஆக்சுவலி. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எப்படி இருக்குது? டாப் ஸ்பீட் எவ்வளோ ரீச் பண்ணியிருக்கீங்க? டாப் ஸ்பீடு இட்ஸ் அபவுட் பர்சனல், இண்டிவிஜுவல் தானே அது. ஓகே. ஸோ என்ன கேட்டால் நான் டாப் ஸ்பீடில் பெருசாலாம் போக மாட்டேன். நான் 100, 120 அதுக்குள்ளே தான் க்ரூஸ் பண்ணுவேன். அதுதான் பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு. ஒரு தடவை ஏதோ ட்ரை பண்ணியிருக்கேன், பட் அந்த நம்பர்ஸ்லாம் சொல்லி யங் ஜென்ரேஷன் மறுபடியும் ஸ்பாயில் பண்ண வேண்டாம். லாங் எடுத்துகிட்டு போகிறப்போ இந்த கிட்டெல்லாம் எக்ஸ்ட்ரா வேறு போட்டிருக்கீங்களா? வைப்ரேஷன்லாம் எப்படி இருக்கு? இது நாள் வரைக்கும் எந்த வைப்ரேஷன் வந்ததில்லை. ஓகே. இந்த வண்டி நீங்கள் வந்து இப்போது ஃபுல்லாக ஒரு செட்டாக ரெடி பண்ணியிருக்கீங்க. டாப் பாக்ஸு இது எல்லாமே, சைட் பாக்ஸு எல்லாமே சேர்த்து ஓவரால் எவ்வளோ வந்திருக்கும்? எனக்கு ஒரு 85லேருந்து 1 வரைக்கும் வந்துச்சு. ஓகே.
பெயிண்டிங்க்கெல்லாம் எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்க? பெயிண்டிங் எனக்கு 35 ஆச்சு. அது பெயிண்டிங் கொஞ்சம் காஸ்ட்லி எனக்கு. பெயிண்டிங்க்கு மட்டும் 35,000 செலவு பண்ணியிருக்காங்க. பெயிண்டிங் கொஞ்சம் காஸ்ட்லி. ஏன்னா பெயிண்டிங் மட்டும் அவங்க பெயிண்டிங்னா அது நார்மல் பெயிண்டிங் கிடையாது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே லேயராக இருந்தால் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு ஈஸியாக பெயிண்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த ஆட்டோலாம் கிட்டு பாருங்க மாறி மாறி இருக்கும் டிசைன். இது எல்லாமே ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு பெயிண்ட் பண்ணுறதுக்கு. அவங்க சொன்னாங்க எனக்கு கஷ்டமாக இருக்கும், இதுக்கு பண்ணி கொடுக்குறக்கே எனக்கு கஷ்டம் தான் அப்படின்னு சொன்னாங்க. 35,000 இதுக்கு பண்ணியிருக்கீங்க. கிட்டுக்கு வந்து 18,500 சொன்னீங்க. ஒரு 18, அது ஒரு 23, அது ஒரு 9, அவ்வளோதான். இப்போ ஒரு பைக் வாங்கணும்னா ஆல்மோஸ்ட் வி ஹேவ் டு ஸ்பெண்ட் மோர் தென். ப்ளஸ் கிராஷ் கார்டு போட்டிருக்கீங்க, ஃபாக் லைட் போட்டிருக்கீங்க. அது எல்லாமே கம்மி தான் உங்களுக்கு. அது 3K 4K தான் வரும். ஃபாக் லைட்டில் 3K தான். அது ஒரு பெரிய இல்லை, அது நம்ம ஒரு டோட்டலாக ஒரு அமௌண்ட்டை ஜாயின் பண்ணுறப்போ அதோட ஒன் தான் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இதெல்லாம் சேர்த்து வெளியே சொல்லும்போது இப்போ தான் என் ஒய்ஃபுக்கே தெரியும் நான் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன். அதெல்லாம் டாப் பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 3000 சைட் பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 4000 சொல்லி தான் ஏமாற்றிருக்கேன். இந்த வீடியோ அவங்க பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ ஓவராலாக 85,000 1 lakh வரைக்கும் இந்த வண்டி ரெடி பண்ணுறதுக்கு மட்டும். எஸ். ஓகே, வெளியில் இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு போகிறப்போ போலீஸோட ரியாக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது? இது வரைக்கும் யாராவது ஸ்டாப் பண்ணிட்டு என்ன வண்டி இதெல்லாம் மாதிரி கொஸ்டின்ஸ் பண்ணியிருக்காங்களா? அவங்க எதுவுமே ஸ்டாப் பண்ணதில்லை. ஏன்னா நான் வந்து இதை அதாவது டிசைன் பண்ணும்போதே நான் முடிவு பண்ணிட்டேன், ஆக்வர்டாக இருக்கக்கூடாது, போலீஸ் நம்மளை பிடிக்கக்கூடாது, டார்ச்சர் பண்ணக்கூடாதுங்கிறத அந்த தாட் ப்ராசஸில் இருந்துச்சு. ஸோ அதனால தான் BMW GS 1250 மாதிரியே தான் இருக்கணும்னு தான் பண்ணேன். அது ரிலவெண்ட்டாக கொஞ்சம் பண்ணியிருக்கேன். பட் யாரும் பிடிக்கல. கேரளாவில் தான் பிடிப்பாங்கன்னு நினச்சேன். பட் கேரளாவில் TN வண்டி இந்த மாதிரி மாடிஃபை பண்ணி போனால் பிடிக்க மாட்டாங்க போல. ஓகே, KL வண்டி தான் பிடிப்பாங்க போல. ஓகே, ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப டீசெண்டான லுக்கில் பக்காவாக. ஆக்சுவலாக நீங்கள் புதுசாக நீங்கள் பார்க்குறப்போ இது வந்து மாடிஃபை பண்ணியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸ்டாக்கில் அந்த மாதிரி தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து ஒரு R15 V3 வந்து ஃபுல்லாகவே மாடிஃபை பண்ண ஒரு வண்டி போட்டிருந்தோம். அதுவுமே பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கில் இருக்க மாதிரியே இருக்கும். இப்போ வந்து அந்த வண்டியில் கொஞ்சம் நிறைய அப்கிரேட் எல்லாம் பண்ணியிருக்காங்க. நான் வேணா ஃபியூச்சரில் வந்து அந்த வீடியோ நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். லைக் அப்சைட் டவுன் சஸ்பென்ஷன் போட்டிருக்காங்க, பின்னாடி சீட் கவுல், இது மாதிரிலாம் நிறையா போட்டு வண்டி வந்து பக்காவாக ரெடியாக இருக்குது. நான் பழைய வீடியோவும் அதோட லிங்க் வந்து ஐ பட்டனில் கொடுக்குறேன், அதே வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ வண்டி பார்க்க பயங்கர சூப்பராக இருக்கும், ப்ரீமியமாக இருக்கும், ரொம்ப டீசெண்டாக மாடிஃபை பண்ணியிருப்பாங்க. எக்ஸ்ட்ரா அப்படி இப்படின்லாம் இல்லாமல் ரெட் கலர் தீமில் ஒரு பேசிக் ஒரு ரேசிங் இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் மட்டும் பண்ணிவிட்டு டிசைனிங்கில் சூப்பராக இருக்கும். அந்த வீடியோ நீங்கள் வந்து பாருங்கள். இந்த பைக் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 8 இயர்ஸாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்கப்புறம் பைக்ஸ் அப்கிரேட் பண்ணுற மாதிரி எதுவும் பிளான்ஸ் இருக்கா? அப்படி பண்ணுறதா இருந்தால் என்ன பைக் வாங்கலான்ட்டு ஐடியா? ஓகே, ஆசை யாரை விட்டுச்சு இருக்கு. ஆக்சுவலாக BMW தான் வாங்கணும் ரொம்ப நாள் ஆசை. நானும் அதை தான் சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். GS அட்வென்ச்சர் இல்லை, நான் ஏன்னா நீங்கள் BMW தீமில் தான் உங்களுக்கு BMW பிடிச்சதுனால இந்த தீமில் பண்ணியிருக்கீங்க. ஸோ ப்ரோ சொல்கிறது வந்து BMW தான் இருக்கும். அதுதான் வாங்கணும்னு நினைப்பேன். பட் மெயின்டெனன்ஸ் ரொம்ப காஸ்ட்லி. நம்மள மாதிரி இல்லை மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ்லாம் போகும்போது மெயின்டெனன்ஸ் ரொம்ப காஸ்ட்லி அந்த மாதிரி பைக்ஸ்லாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஃபுல்லாக இதே மாதிரி மாடிஃபை பண்ண ஒரு FZ வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். நம்ம முகமது ஃபாசிக்னு சொல்லிட்டு நம்ம பிரதரோடது. அவருக்கு என்னென்னா பெனிலியில் வந்து ஒரு வண்டி வாங்கணும்னு ஆசை. ஸோ பெனிலி எப்படி இருக்குமோ அதே மாதிரி அவர் வந்து TRK 502 வந்து அவருக்கு பிடிக்கும். அதனால அவர்கிட்ட அமௌண்ட் இல்லாமல் இருக்கிறதுனால அந்த மாதிரி மாடிஃபை பண்ணி ஓட்டிகிட்டு இருந்தாங்க. நான் அவரை பார்த்துட்டு அப்ரோச் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். போட்டுட்டு அடுத்து ஒரு 1.5 வருஷம் தான் இருக்கும், அதே மாதிரி GS அந்த இதே வாங்கிட்டாங்க. அந்த பென்லியை வாங்கிட்டு அதுதான் ஓட்டிகிட்டு இருந்தோம். நானும் அந்த பைக் வந்து நான் ட்ரைவ் பண்ணி பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுவும் நாங்கள் ரிவ்யூஸ் எல்லாம் எடுக்கலான்ட்டு நிறைய பிளானில் இருக்கும். பட் கரெக்டாக டைம் கிடைக்கல. அந்த இது வந்ததுக்கப்புறம் அதுலேயுமே வந்து நாங்கள் நிறையா ஸ்பெண்ட் பண்ணி பாக்ஸ் நிறைய ஆட் பண்ணி வச்சுருக்கோம். அதோட ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ நான் வந்து உங்களுக்கு சீக்கிரமே போஸ்ட் பண்ணுறேன். நம்ம பேஜ் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி அவர் ப்ரோ வாங்கிட்டாரு. ஸோ இந்த வீடியோ போடுறோம், இதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்களும் சீக்கிரமே வந்து ஒரு BMW வாங்குவீங்க கைஸ். இது மட்டும் இல்லை, இன்னும் நம்ம சேனலில் வந்து நிறையா மாடிஃபிகேஷன் பண்ண கார் பைக்ஸ் எல்லாமே வந்துட்டே இருக்குது. வண்டி எல்லாமே ரெடியாக தான் இருக்குது. கொஞ்சம் வீடியோஸ் இருக்க டைம் இல்லாமல் இருக்கிறதுனால தான் எங்களால் வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. ஸோ சீக்கிரம் வந்து நான் அந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இப்போ வந்து ஒரு R15 ஃபுல்லாக மாடிஃபை பண்ண ஒன்று இருக்குது, அப்புறம் RC ஒன்று இருக்குது, இது மட்டும் இல்லாமல் 220 ஒன்று இருக்குது, அப்புறம் ஒரு கார் ஒன்று ஸ்பெஷலாக ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த கார் வந்து நான் சீக்கிரமாக ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ போடுறேன். அந்த கார் வந்து நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க, அந்த லெவலுக்கு பயங்கரமாக மாடிஃபை ஆகிட்டு இருக்கு. சீக்கிரம் அந்த வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது இந்த வீடியோவில் ஏதாவது நான் கேட்காம இருந்திருந்தேன், இல்லை ப்ரோ கிட்ட நீங்கள் ஏதாவது கேட்கணும் அப்படின்னாலுமே வந்து கமெண்டில் வந்து கேட்கலாம். ப்ரோவோட Instagram ID வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து போட்டிருக்கேன். ப்ரோ கிட்டே நீங்கள் டேரெக்டாக அவரை ஃபாலோ பண்ணிவிட்டு கேட்டுக்கலாம். நான் கேட்டதுனால வந்து ப்ரோ வந்து அவரோட பிஸி ஷெடியூல்லையுமே வந்து வண்டி கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக அது நிறைய ஒரு 20 டேஸ்க்கு மேலே நம்ம 10 to 15 டேஸ் இருக்கும்ல, ஆல்மோஸ்ட் 2 வீக்ஸ். ஆமாம், நாங்கள் வந்து 2 வீக்ஸாக பிளான் பண்ணோம். கரெக்டாக டைம் கிடைக்கல. இப்போ தான் வந்து ஃபைனலாக வீடியோ முடிச்சிருக்கோம். வீடியோ முடிச்சுட்டு ஒரு 2-3 டேஸில் நான் வந்து எடிட்டிங் முடிச்சு போஸ்ட் பண்ணிடுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் எதாவது கேட்காம இருந்தேன்னா
கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அதில் இதை பற்றி நம்ம பேசலாம்.